அது சாபம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த தகுதியை இழந்து போயிட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி, எந்த தைரியத்தில், எந்த முகத்தை வச்சு அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. என் சொல்லை கேளாம, நான் சொன்னதை செய்யாம, மறுபடியும் எந்த மூர்த்தி வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து அப்பா, என்னிடத்துல வந்து அப்பா அம்மான்னு கூப்பிட முடியும் இல்லையா? இதையும் ஆண்டவர் பார்த்தாரு. ஐயோ, இது நிமித்தமா ஜனங்கள் எல்லாம் அழிந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அங்கே இன்னொரு மெத்தேடை உண்டாக்குறாரு இவர்களை திருத்துறதுக்கு. சார், ரைட், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட, உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட, நீங்கள் செய்கிற தவறுகள் சாபம் முறியடிக்கப்பட என்ன செய்யணும்? சாபம் முறிக்கப்பட என்ன செய்யணும்? பலிகளை செலுத்துங்கன்னு சொல்லி பலிகளை கொண்டு வருகிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாகவே பழைய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்தணும். எந்த ரத்தம்? வெள்ளாட்டுக்கடா, இளங்காளைகளுடைய ரத்தம் சிந்தனா மன்னிப்பு உண்டாகும். அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகல. புரிஞ்சுக்குங்க, ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சாபம் தொடங்கின இடம், முடிந்த இடம். சாபம் எங்க தொடங்கிட்டு? ஏதேன் தோட்டத்தில் ஏவாளிடத்திலிருந்து ஆரம்பிச்சது. எங்க முடிஞ்சது? புதிய ஏற்பாட்டில் இயேசு வரைக்கும் தான் வந்தது. இயேசுக்கு மேல சாபம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா.